என் தேவனாய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டு என்னை நீர் குணமாக்கினேன். சங்கீதக்காரனுக்கு சுகம் இல்லை, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா கர்த்தர் நினைச்சிருந்தாராம் அவனை குணமாக்கினார் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமம் யெகோவா ராஃபா. ஆனால் 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரத்தில் ஆசா என்கிற ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவுக்கு யுத்தம் வரும். அவருக்கு எத்தியோப்பியாவிலேருந்து ஒரு பெரிய படையை கொண்டு வந்து யுத்தத்துக்கு வராங்க. அந்த ராஜாவுக்கு பயம் வந்துச்சு. அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம் என்று சொல்லி நீர் எங்களோடு இருந்து யுத்தத்தை செய்யும் என்று சொல்லி அந்த ராஜா மன்றாடுகிறார். அப்போ கர்த்தர் அந்த மன்றாட்டின் சந்தத்தை கேட்டு என்ன செய்தாரு, எத்தியோப்பியா படையிலிருந்து இவனுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறார். ஆனால் அதே ராஜா தன்னுடைய 32வது வருஷத்தில் என்ன செய்து, அவனுக்கு காலில் ஒரு நோவு வருது. அந்த கால் நோவு வந்த உடனே அவன் கர்த்தரை தேடாதபடிக்கு பரிகாரியை தேடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நோவினுடைய வலி அதிகமானபடினாலே அவன் இறந்து போனான். ஆனால் அந்த வியாதியில அவன் கர்த்தரை தேடலை. யுத்த வரும்போது கர்த்தரை தேடணும், கர்த்தர்கிட்ட உதவியை கேட்டான். ஆனால் வியாதிங்கும் போது அவன் என்ன செய்யலாம், பரிகாரியை தேடி போனான், கர்த்தரை தேடலை. வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடாமல் பரிகாரியை தேடினான் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாளில் கூட ஏதாவது பிரச்சனைனா கர்த்தரை தேடும். ஆனால் வியாதின்னு வரும்போது எந்த டாக்டரை போய் பார்க்கலாம், எங்கே போய் பார்க்கலாம் சொல்லி அவங்க அங்கே இங்கேயும் அலைகிறத பார்க்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தாவே, நான் என்ன செய்ய உண்மை நோக்கி கூப்பிட்டேனப்பா, எனக்கு என்னை நீ நினைச்சதே குணமாக்கினீர் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட சங்கீதக்காரனை கூட நம்முடைய டாக்டரை பார்க்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் முக்கியத்துவம் யாரை சார்ந்திருக்கணும், கர்த்தரை சார்ந்திருக்கணும். கர்த்தர் தான் இந்த வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை தருவான்னு சொல்லி அவரை சார்ந்திருக்கும் போது கர்த்தர் நினைச்சுவார். இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் ஒரு வியாதியிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் விடுதலை தருவார். இதை பார்க்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே கூட இந்த நாளில் வியாதியோடு பார்க்கலாம். அப்போ பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்யணும், பரிகாரியை நம்பக்கூடாது. பரிகாரி ஒரு மனுஷன்தான். ஆனால் அந்த வியாதியை குணமாக்குகிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி நீங்கள் என்ன செய்யலாம், அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது நிச்சயமாய் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். என்னை நீர் குணமாக்கி நீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். இப்போ அவனும் சுகமாக்குற தேவன் நம்மளையும் சுகமாக்குறதுக்கு அவர் உண்மையோடு அவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சகோதரன் சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியிலிருந்து குணமாக்குகிற தேவன், ஆண்டவரே, இந்த நாளில் என்ன வியாதியோடு இருந்தாலும் அவங்க சத்தத்தை கேட்டு கற்றுத்தாமே நல்ல சூழ்நிலைகளை கட்டிட முடியாது ஜெபிக்கிறோம். நீங்க யெகோவா ராஃபாவா இருந்து ஆண்டவரே சுகம் கொடுக்கிற தேவனாய் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் பொருட்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மரியாதைக்கு நல்ல பிதாவே, ஆமென்.